நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயிங்க. ஓகே, ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அது நம்ம இளைய தளபதி விஜய் வாய்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிஹைண்ட் வுட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கோல்டு மெடல்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ்க்கு. ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இளைய தளபதி விஜய்க்கும் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு தனி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா லைட்டாக பேசியிருக்காரு இதில். இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றிலாம் லைட்டாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஃபுல் ஸ்பீச் இன்னும் போடல பிஹைண்ட் வுட்ஸில். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோக்கு தான் ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் காப்பிரைட் இஷ்யூஸ் ஏதோ வரும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த தளபதி என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் கிராஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்கிறேன், நம்ம தளபதி அந்த ஸ்டேஜில் என்ன சொன்னார் அப்படின்னு. ஸோ வித்தவுட் கோயிங் ஃபர்தர், லெட்ஸ் டூ திஸ் வீடியோ கைஸ். ஓகே, நம்ம இளைய தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா த சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ நம்ம தளபதிக்கு அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது பிஹைண்ட் வுட்ஸ் ஓட் பண்ணி அந்த டைட்டில் வரல. நம்ம பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அந்த ஓட்டில் யார் ஜெயிச்சாங்களோ அதை வச்சு தான் இந்த அவார்டுன்றது கொடுத்துருக்காங்க. அவார்டு இல்லை, மெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிஹைண்ட் வுட் கோல்டு மெடல்ஸ் 2 days முன்னாடி தான் நடந்தது. தளபதி, சமந்தா, நிறைய பேர் ஆக்சுவலாக அதை வந்தாங்க. நம்ம தளபதி அந்த அவார்டு வாங்கினாரு. ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் இன்னும் ஒரு 7 days நம்ம இளைய தளபதி விஜய் பர்த்டே. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அவார்டு கொடுக்குறதுன்றது ஒரு ஆடட் போனஸ் ஃபார் ஆல் விஜய் ஃபேன்ஸ். ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம தளபதி என்னென்ன பேசினார், நான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே நான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. திஸ் இஸ் ஃபார் தளபதி பிளட்ஸ். ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால தான் நம்ம தளபதி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி தான் நான் கேட்டேன், அப்படியே மனசில் பதிஞ்சிச்சு. பிகாஸ் ஐ எம் தளபதி வெரியன். அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ப்ராப்ளி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி இமேஜஸ் வச்சு பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லைவாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி என்ன சொன்னார்னா, சினி இண்டஸ்ட்ரியில் டோலிவுட் இருக்கலாம், கோலிவுட் இருக்கலாம், பாலிவுட் இருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி பிஹைண்ட்ல ஒரு வுட் இருக்கு. ஸோ அந்த வுட் தான் பிஹைண்ட் வுட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஹைண்ட் வுட்ஸ் நல்லா புகழ்ந்து பேசியிருக்காரு நம்ம இளைய தளபதி விஜய். ஸோ அது எதுக்கு சொன்னார்னா, அவர் எப்படி சொன்னார்னா, பிஹைண்ட் வுட்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டு தான் எல்லா ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன் பிஹைண்ட் வுட்ஸ்து, ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அவங்க கொடுக்குற ரிவ்யூஸும் சரி, எல்லா சினி இன்ஃபர்மேஷன் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. எந்த விதமான பார்ஷியாலிட்டி பார்க்காம கொடுக்குறாங்க, பீப்புள்ஸ் ஒப்பீனியன் வச்சு. மூவிஸ் சைடு இல்லாமல் நிறைய சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் கூட அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணி எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, எப்படி டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிஹைண்ட் வுட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கு தளபதி ரொம்ப ஹார்ட்டி விஷஸ்ன்றது அத்தனை பேர் முன்னாடி சொன்னார். தட்ஸ் ஆசம். தளபதி ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கார் இந்த கெட்டப்பில். ஆக்சுவலாக அதை நான் உங்களுக்கு காட்டியே ஆகணும். ஓகே, ஒரு நிமிஷம், நல்லா ஜூமில் இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐ திங்க் யூ கைஸ் கேன் see this. சத்தியமா சொல்லுங்க, செம்மையா இருக்கார் தளபதி பார்க்கும்போது. அந்த கிளாஸஸும் சரி, அவரோட கெட்டப் எவ்வளோ ஃபார்முலா இருக்காரு பாருங்க. எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, ரொம்ப சிம்பிளா பயங்கரமா வெள்ளையாயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் ஆவாரம் நினச்சே பார்க்கல. ஏன்னா தளபதி இந்த அளவுக்கு ஒரு ஒயிட்டாக இருக்க மாட்டார். மேபி ஏதாவது ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாரா என்னன்னு தெரியல, நல்லா ஃபேராக தெரியறதுக்கு. தட்ஸ் ஆசம். நீங்கள் பாருங்க, ஆக்சுவலாக பச்சை குழந்த மாதிரி இருக்காரு பார்க்கும்போது நம்ம தளபதி இந்த கெட்டப்பில். அந்த ஸ்பெட்ஸும் சரி, அவர் பேசுகிற விதம் சரி. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணக்கூடாது, ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம தளபதி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், இந்த மேடையில் நின்றுட்டேன், மற்ற விஷயங்களை பற்றி பேசுறதுல எந்த தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் டைலாக் சொன்னேன்ல, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிங்க. ஸோ அந்த விவசாயிங்க பற்றி நம்ம தளபதி பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எதுவுமே ஹெல்த்தி கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் வருது. அந்த நல்ல உணவு கொடுக்குற ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா அழிஞ்சுனே வராங்க நம்ம தமிழ்நாட்டில். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற யாருமே இல்லை. இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா
ரொம்ப பெரிய நம்ம கிட்ட காசு இருந்தும் சாப்பாடு வாங்க முடியாத அளவுக்கு போயிடும். ஏன்னா நம்ம விவசாயிங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஏன் கேவலமா நினைக்கிறோம்? எதுக்குன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டா நம்ம பசி தீந்துடுது, இதுக்கு மேல என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களெல்லாம் நம்ம தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசிங்கா ஒரு வார்த்தை சொன்னாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. நகைக்கடை நடத்துறவங்க பார்த்தீங்கன்னா மற்ற நகைக்கடையில வாங்க மாட்டாங்க, ஜவுளி கடை நடத்துறவங்க இன்னொரு ஷாப்புக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கியூல நின்று ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்குறாங்க, இலவச அரிசி. அது வேற யாரும் நம்ம விவசாயிங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமா ஒரு நிலைமை இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் இதுல அவ்வளவுதான் இருக்கு. மத்தது என்ன பேசுறாருன்னு தெரியல. பிகாஸ் பிஹைண்ட் வுட்ஸ்ல எது போட்டாலும் அதுதான் நான் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணுவேன். பிகாஸ் வேற ஏதாவது சேனல்ஸ்ல போடுவாங்க, தட் டசன்ட் மேட்டர். பிகாஸ் பிஹைண்ட் வுட்ஸ் தான் இந்த மெடல்ன்றது கொடுக்கறது. இப்போதைக்கு தளபதி தான் பேசினாரு, ரொம்ப ஒரு பொறுமையா. ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசும்போது யாரும் கத்த கூட இல்லை அவ்வளோவா. அவர் சொல்றது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க. தட்ஸ் ரியலி ஆசம். இன்னும் 7 days நம்ம தளபதி பர்த்டே இருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட செகண்ட் சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட்ஸ் அ பேக்கப் சேனல் ஃபார் மீ. அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேபி இந்த சேனலுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சா நீங்கள் அங்கே என்ன ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பர்சனலாக என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னோட ட்விட்டர் லிங்க் இருக்குது, ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. நீங்கள் அதுலேயே என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன்.